ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் சோனி லைவ்ல விளையாகி இருக்கிற பிருந்தான்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்கு. இதில் பிருந்தான்ற லீட் கேரக்டரில் முதல் தடவையாக வெப் சீரிஸில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த 8 எபிசோட் கொண்ட சீரிஸ் ஒவ்வொன்றும் 38லேருந்து 42 நிமிஷத்துக்குள்ள இருக்கு. இது பழைய மூட நம்பிக்கைங்க, ஒரு அரிய பறவை, மர்மமான கொலைங்க, ஒரு வழிபாட்டு முறைன்னு சுவாரஸ்யமா போகிற கதையோட தீவிரவாதத்தோட ஆபத்துகளை பற்றி உங்களை யோசிக்க வைக்குது. அது மதவாதமாக இருந்தாலும் ஆனால் அதை பரபரப்பாக்காம டீல் பண்ணியிருக்கிறது இந்த பிருந்தா சீரிஸோட ஸ்பெஷல். ஆரம்ப எபிசோட்ல காட்டில் இருக்க ஒரு கிராமத்தில் கோபமாகிட்ட தேவியை சமாதானப்படுத்த ஒரு குட்டி பெண்ணை நரம்பலை கொடுக்க சொல்லி பூசாரி சொல்றான். அந்த பெண்ணோட பாசக்கார அண்ணனும் அம்மாவும் கதறாங்க. கிராமத்துல இந்த மாதிரி நடக்கிற சடங்கு முறைகளை கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா இப்பவும் அங்கங்க மதங்களை கடந்து கடவுளின் பேரால தொடர்ந்து நடக்கிற அநியாயங்களை வேறு விதமா இருக்கிற பக்கத்தையும் அதுக்கான வழிமுறை இது இல்லைன்னு கடைசியில சொல்றதுமா இருக்கு இந்த பிருந்தா சீரிஸ். சப் இன்ஸ்பெக்டரா இருக்க பிருந்தாவுக்கு ஆத்துல கடந்த ஒரு டெட் பாடி கேஸை பார்த்த உடனே கட்டுப்படுத்திக்க முடியல. சீனியர்ஸோட ஆர்டரையும் மீறி அந்த கொலை செய்யப்பட்ட மனுஷனுக்கும் காணாமல் போன மத்த ஆளுங்களோட லிஸ்ட்லயும் இருக்கிற தொடர்பை கண்டுபிடிக்க அவ தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றா. கேஸை தோண்ட வேற ஒரு பூதம் கிளம்புது. அது பல வருஷங்களா அவ தேடிட்டு இருக்க கேள்விகளுக்கான பதிலுங்க. ஆனா பிருந்தா இதை எதிர்பார்க்கல. ஆரம்பத்திலேயே நீங்க யூசுவலா பாக்குற தொடர் இது இல்லைன்னு இயக்குனர் சூர்யா தெளிவுபடுத்துறாரு. குருட்டு மூட நம்பிக்கைக்காக ஒரு குட்டி பெண்ணியை பலி கொடுக்குற அளவுக்கு போறதோட முதல் எபிசோட் தொடங்கும் போதே நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிடுறாங்க. சீரிஸ் போக போக டெட் பாடிஸும் விழ இன்னும் மோசமாகவும் விபரீதமாகவும் போறத உணர்வோம். நம்ம இன்னும் பயமுறுத்த சக்திகாந்த் கார்த்திகோட ஹாண்டிங்கான டைட்டில் ஸ்கோரும் பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. இந்த தொடர்ல ஒரு முக்கிய கேரக்டர் 2 குழந்தைகளுக்கும் நமக்குள்ள இருக்க நல்லது போயிடக்கூடாதுன்னு போராடணும். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதோ நல்லதை பண்ணிட்டு போலாமேன்னு சொல்றது. ஆனா அது 2 பேரும் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி. அதுதான் இந்த சீரிஸோட முக்கிய சாராம்சமே. எந்த மதமா இருந்தாலும் கடவுள் பேரை சொல்லிட்டு வன்முறையை தூண்டுறது கண்டிக்கத்தக்கதுன்னு இப்ப இருக்க காலகட்டத்தை சொல்றதுக்கு இந்த தொடர் தயங்கல. இதுல சில பகுதிங்க சரியா வரல. பிருந்தாவுக்கும் அவரோட சகோதரி சுட்கோட ஈக்குவேஷன் சரியா வரல. இது கதைக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா அம்மாவுடைய உறவு பெருசா இல்ல. அடுத்து கிளைமேக்ஸ் போற வரைக்கும் இருக்கிற பில்டப் நல்லா இருக்கு. ஆனா எண்டிங் அவசரமா முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கா கொடுக்குது. அந்த முக்கிய கேரக்டர் இன்னொருத்தரோட அடையாளத்தை திருடினது எப்படின்னு கன்வின்சிங்கா வேற சொல்ல முடியல. இந்த தொடர்ல பல கொலைகளோட மர்மத்தை தீர்க்கிறத பத்தி தான். ஆனா இயக்குனர் சில கேரக்டர்களோட நாம கூட இருக்கிற உணர்வை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு எபிசோடும் போக போக த்ரிஷாவோட நாம கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க போவோம். அவர் தனியா இருட்டான பகுதிக்கு போகும்போது பதைப்போம். அந்த அமைதியா இருக்க பிம்பம் கடைசியில் உடையும் போது நாமும் கவலைப்படுவோம். அவரோட கலீக் சாரதி மட்டும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை மனுஷன் நடத்தும் போது சந்தோஷப்படுவோம். சாரதியா ரவீந்திர விஜய்க்கு நல்ல சப்போர்ட்டிங்கான ரோல். சத்யாவா இந்திரஜித் சுகுமாரன் பிடிவாதக்காரனா மர்ம மனிதனா நல்லா நடிச்சிருக்கார். ஆனந்த் சாமி தாக்கூர் கேரக்டர்ல சில இடங்களை பயமுறுத்துறார். அதே சமயம் அவர் மேல அனுதாபப்படம் வைக்கிறார். அவரோட பேக் ஸ்டோரி நெகிழ வைக்குது. மொத்தத்துல பிருந்தா ஆரம்பத்துல இருந்தே உங்களை பார்க்க வச்சிருவா. பாப்கார்ன் சாப்பிட கூட உங்களுக்கு தோணாது. முக்கியமா போதனை பண்ணி சோதிக்காத ஒரு சீரிஸ். கதையில சில கேரக்டர்களோட கொடூரமான வேலைங்க உங்களை சங்கடப்படுத்தினாலும் கொடுக்குற மெசேஜ் சரியான நேரத்தில் வந்திருக்கும்னு நினைக்க வைக்கிறார். ஆனா அதிகமான விகிதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மதத்தை காட்சிப்படுத்திருப்பது தான் நெருடல். ஆனாலும் இதை மிஸ் பண்ணாம பார்க்க தகுந்த வெப் சீரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.